அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திருப்தியான ஒரு நாளா தான் இருக்கு. ஏன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கலவையான ஒரு நாள். காலையில ஒரு மாதிரியும், பகல் ஒரு மாதிரியும் இருந்தது. பல ராசிகளுக்கு குழப்பங்கள் தான் அதிகமா மிஞ்சின மாதிரி இருக்கு. அதுவும் என்னோட பலன்லயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இப்போ இன்னைக்கு அ பொறுத்தளவுக்கு சுமூகமான, திருப்தியான ஒரு நாளா தான் போகும். இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு பிரஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா லைவ் இருக்கு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ காலபைரவருக்கு உண்டான ஜெயந்தி விழா இருக்கு, வார ராசி பலன் ரெடியா இருக்கு. நிறைய விஷயங்கள் ரெடியா இருக்கு. உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஆ லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 7/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துதிய திதி காலையில 11:08 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திரிதியை திதி இருக்கு. அது மறுநாள் காலையில 7:36 வரைக்கும் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் காலையில 3:28க்கே இருக்கு முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க ரோகிணி நட்சத்திரமா இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். இன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6:04 சூரியன் மறைவு மாலை 5:40க்கும் இருக்கு. இன்னைக்கு சுபகாரியங்கள் எதுவும் இல்ல. ஆனா கிருபானந்த வாரியரோட நினைவு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நல்ல நேரம் காலையில 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 10:25 11:52 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 2:46 4:13 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில 7:31 8:58 வரைக்கும் இருக்கு. இப்போ துதிய திதியில பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதி தான். நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். அதே நேரங்களில் கோயில் கட்டுறது, திருமணம், பயணம் செய்கிறது, வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது, நகை உற்பத்தி, நகை வாங்கிறது, வாங்கி அணியிறது, உடல் வலிமை தர விஷயங்கள் செய்கிறதும், ரோகிணி நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு வாழ்வு, மிதுன ராசிக்கு உயர்வு, கடக ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு ஆலோசனை, விருச்சிக ராசிக்கு புகழ், தனுசு ராசிக்கு புகழ், மகர ராசிக்கு வெற்றி, கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு மேன்மை. இது எல்லாமே ராசி பலன், ஒற்றை வார்த்தை ராசி பலன். எல்லா கிரகத்தையும் வச்சு ஒரு வார்த்தையில் சொல்லப்படுது. நாளை பொறுமையாக கொண்டு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். நிறைய பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. காரணம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். அதே நேரங்களில் நீங்கள் முடிவுகள் எடுக்கும்போது பதட்டத்தில் அது சாதகமாக அமையாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் செயல்கள் சுமூகமாக நடக்கிறதுக்கு அதிக அளவில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும், சில சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களுக்கு நாளில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக இருந்தீங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் நல்லபடியாக போக வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. எதையும் பெருசாக எடுத்து வர்த்திக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட பழகுற போது ரொம்பவே கவனமாக பார்த்து பழக வேண்டியது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு அன்பான உறவை பகிர்ந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பேசினாலே தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படுற சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போக வாய்ப்பு இருக்குது.
தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கிளறாதீங்க. பசங்களால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வாக்குவாதமா எடுத்து வீணா உங்க 2 பேருக்குள்ளேயே சந்தோஷத்தையும், நிம்மதியும் கெடுக்காம புரிதலோட கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளா இல்ல. எதிர்பார்த்த வரவு இல்ல. ஆனா, அ உங்களுக்கு இருக்கிற செலவுகள பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமைய சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரஷர் அதிகமா இருக்கும்போது செய்ற ப பணத்தினால வீட்டுக்குள்ள, குடும்பத்தில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. பணத்தையும் கவனமா கையாளுங்க. ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு, அம்மாவோட உடல்நிலைக்காக கொஞ்சம் அதிகமா செலவு செய்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் பதட்டத்தினாலயும், குழப்பத்தினாலயும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ம மனச ஒருநிலைப்படுத்தி ரிலாக்ஸா நாள கொண்டு போங்க. ஓய்வெடுத்தீங்கன்னா, ஓரளவுக்கு நாள் உங்களுக்கு அமைதியா போகும். அ சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தையா இருக்கு. இப்போ நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள் தான் இருக்கு. நல்லதும், கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட்டு தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போகலாம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வேலையில பொறுத்தளவுக்கு கலவையான பலன்கள் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்கள மாத்திக்கிறதும், உங்களோட செயல்பாடுகள மாத்திக்கிறதும் நல்லதா இருக்கு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். ஆனா தாமதமா கிடைச்சாலும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட பொறந்தவங்க கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற யோகம் இருக்கு. கடன் பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கலாம். குடும்பத்தில கலவையான பலன்கள், பிரச்சனையும் இருக்கும். சில மனசுக்கு ஆறுதலான விஷயங்களும் இருக்கு. சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள செய்யும்போது, ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்க வேலைகள ஈஸியா முடிக்கிறதுக்கு, உங்களோட அறிவுத்திறன, புத்திசாலித்தனத்த பயன்படுத்துறதும், புதிய யுக்திகள கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. உங்களோட சீனியர்களோட அட்வைஸ் கேட்டுட்டு, உங்களோட வேலைகள சிறப்பா செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையோ, தவறுகளோ ஏற்படாம பார்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா, அது உங்களுக்கு சிக்கல்ல கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அத தொணக்கிட்ட வெளிப்படுத்தி கோவமாவும், எரிச்சலாவும் பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிய ஏற்படுத்தி, புரிதல் ஏற்படுத்தி, நாள சுமூகமா கொண்டு போக முயற்சி செய்றது எல்லா விதத்துக்கும் நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. குடும்பத்துக்காக அதிக அளவுல செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது உங்களோட சேமிப்ப கரைய வைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத வீண் விரயங்களோ, வீண் செலவுகளோ பண்ணிட்டு, அவசர தேவைக்கு இல்லாம தவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால தொண்டையில வலி, இல்லன்னா மூக்கு, காதுல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இஎன்டி பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது நல்லது. இல்லன்னா ரிலாக்ஸா குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடாம ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு சகோதரி. நாள ரிஷபராசிக்காரங்க யோசிச்சு கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எப்படின்னா, சில தடைகள், சில குழப்பங்கள், சில பயம். அதாவது நீங்க நெனைக்கிற விஷயங்கள் நீங்க நெனைக்காத மாதிரி எதிர்மறையில நடக்க வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பொருளாதார விஷயத்தில நெருக்கடிகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில அசம்பாவிதங்கள தடுக்கிற விஷயமா, எல்லா விஷயத்திலயும் சூழ்நிலைகள கவனமா கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத சூடான வார்த்தைகள பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமா கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க கூட கவனமா இருக்கிறது நல்லது. ம் அ அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானமும், பொறுமையும் தேவைப்படுது. நீங்க நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளி போறதோ, இல்லன்னா ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. யாரையும் எதிர்பார்க்காதீங்க.
இன்னைக்கு உங்களோட சுய முயற்சிக்கும், உங்களோட சுய சிந்தனைக்கும் மட்டுமே முக்கியத்துவம் குடுத்து நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன உபாதை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் அரசல் புரசலா தான் இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இல்ல. வேலைய பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள பட்டியலிட்டு செ சிறப்பா பேஸ் பண்ணி ஒண்ணு ஒண்ணா முடிச்சுட்டு வர்றது நல்லது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை இழப்புக்கான வாய்ப்பாகவும் மாறும். கவனமா சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை காரணமா தேவையில்லாத தொணக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது மகிழ்ச்சிய கெடுக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள ஏற்படுத்தும். ஒரு சில வார்த்தைகள் ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கு. இது 2 பேருக்குள்ளயும் புரிதலையும், அந்யோன்யத்தையும் கெடுத்து பைய தூக்கிட்டு போற மாதிரி ஆகும். கவனமா சூழ்நிலைகள கையாளுங்க. தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள தவிர்த்துட்டு அமைதியா விட்டு குடுத்து போறது நல்லது. முடிஞ்சா உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகள தெளிவா சொன்னீங்கன்னா, துணைக்கு புரியிற மாதிரி சொல்லி நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாத அளவுக்கு அ அ எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆ தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. அது ம் அ முடிஞ்சா பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணிட்டு, தொலைச்சிட்டு நாள கொண்டு போகாதீங்க. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, ஓரளவுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு சாதாரணமா இருக்கும். அ மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வரதும், அ பிரார்த்தனை செய்றதும் நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு ரொம்பவே அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 9லிருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளா தான் இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். திடீர் வளர்ச்சிகள், திடீர் சந்தோஷங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பசங்களால நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பசங்களால பண வரவோ, இல்லன்னா அவங்களால சில ஆதாயங்களோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க நம்பிக்கைக்குரிய நாளாக தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான லட்சியங்கள அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள நிறைவேத்திக்கலாம். புதிய நட்போ, புதிய தொடர்புகளோ ஏற்படலாம். அது உங்களுக்கு ரொம்பவே அ நீண்ட நாள் நீடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சிய தரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் ஏற்படும். தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு விஷயங்கள்ல வெற்றி இருக்கு. வியாபாரத்தில, தொழில்ல நல்ல ஒரு லாபம் இருக்கு. மனசுக்கு ஏத்தா மாதிரி பணமும் வருது. குடும்பத்திலயும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்லயும் முன்னேற்றம் இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நீங்க சிறந்த வளர்ச்சி இருக்கு. நீங்க செய்ற வேலையில அ உங்களோட செயல்திறன பார்த்து கூட வேலை செய்றவங்க பொறாமைப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைய பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள ஆராயும் விதத்தில இருக்கு. நீங்க புதிய வேலைவாய்ப்பு தேடுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கு உண்டான தேடலும் இருக்கிற மாரி தான் இருக்கு. அது உங்களுக்கு ஆதாயமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். மகிழ்ச்சிய ஏற்படுத்தும். சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஜாலியாவே உங்களோட வேலைகள செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறப்பான நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு உறவுல நல்ல ஒரு சமநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளயும் பரஸ்பர புரிதலையும், அந்யோன்யத்தையும் அதிகமாக்கும். செய்ற விஷயங்கள் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பணம் விஷயமான முடிவுகள் எடுக்கலாம். குடும்பத்தில நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதும், குடும்பத்தில தொணக்கூட ஒண்ணா வெளியில போறதும் இன்னைக்கு நாள இனிமையா கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே அதிகமா தான் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கிற வகையில இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வரவுகள் அதிகமா இருக்கிறனால குடும்பத்துக்காக மகிழ்ச்சிக்கான செலவுகள் தான். அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாம, அ சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல பண்ணிட்டு, சந்தோஷத்துக்காக செலவு பண்றது தப்பே கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றலோட காணப்படுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற அ உற்சாகமும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்க உதவியா இருக்கும். அ கடகராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. மகிழ்ச்சிக்கும், உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கும்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. நாள சிறப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு நீங்க நெனச்ச காரியத்த நெனச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய நாள். நல்ல ஒரு வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும், சுய வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. உங்களோட விருப்பங்களும், ஆசைகளும் நிறைவேறும். நீங்க சின்ன சின்ன முயற்சிகள்ல கூட பெரிய விஷயங்கள ஈஸியா சாதகமா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட மற்றும் கூட்டாளிகள் கூட நல்ல ஒரு ஆதரவும், நல்ல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல விஷயங்கள கத்துக்கக்கூடிய விதமா இருக்கும். சில புரிதல், சில புதிய விஷயங்கள கத்துக்கிறதுக்கும் பகிர்தலும் நல்லாவே இருக்கு. குடும்பத்தோடையும் சரி, மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நெறையவே இருக்கும். ஆ கூட பொறந்தவங்க, அதாவது சகோதர, சகோதரி வழியில சுப செய்திகள் கிடைக்கப்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அரசு வழியில எதிர்பார்த்த உதவியும் ஈஸியா இருக்கு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல அனுகூலமான பலனும் உண்டு. குடும்பத்தாரோட ஆதரவும் உண்டு. சு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஒரு சிலருக்கு கல்யாணத்துக்கான நாள் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போ வேண்டியது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரங்கள்ல நீங்க வேலை செய்ற இடத்திலேயே சில பொறுப்புகள் உங்கள தேடி வரா மாதிரி இருக்கு. அத வா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது உங்களோட வேலைக்கு உங்களோட சுய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூட ஒரு நாளா இருக்கு. உங்களோட வேலைக்கான அங்கீகாரமும், பாராட்டுதலும் நிறையவே உண்டு. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் தொழில்லயும், வியாபாரத்திலயும் இருக்கு. லாபமும் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவாவே எல்லா விஷயத்தையும் அணுகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவுல நல்லிணக்கம் நெறையவே இருக்கு. அது மூலியமா மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. ஒண்ணா வெளியில போவீங்க. சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், பசங்களோட சில எதிர்கால விஷயத்த பத்தி பேசுறதுக்கும் உகந்த நாள். ஆ 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதலும், அந்யோன்யமும் இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு நீங்க சிறந்த கணவன், மனைவின்ற அ உதாரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமான நாள். வரவு நல்லா தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி சேமிப்பும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அ அ ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை வகையில பணம் தாராளமா வரலாம் வேலை செய்ற இடத்துல. இல்ல வருமானங்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. தொழில்லயும் சரி, வியாபாரத்திலயும் சரி. அது உங்களோட சேமிப்பும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட நல்ல ஆற்றலும், நம்பிக்கையும் நெறையவே இருக்கு. நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சுறுசுறுப்பா, உற்சாகமா செய்வீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம, நாள கண்ண மூடிட்டு கொண்டு போறது உங்க கையில ஜாலியாவே இருக்கும். எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 11லிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகமா இருக்கு. 2, 3 நாளா மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தனால, இன்னைக்கும் நாள் கொஞ்சம் மந்த நிலையா இருக்கிற மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. அதே சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அசௌகரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உங்க மனசு தெளிவா கிடையாது. அதனால முடிவுகள தள்ளி போடுறதும், அ எத பத்தியும் பெருசா யோசிக்காம நாள போற போக்குல கொண்டு போறதும் நல்லது. உங்க கூட இருக்கிறவங்க, இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே பார்த்து பேசுங்க. தயக்கம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் லேட்டா செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு கவனமா இருங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. சில மன வருத்தங்களும், குடும்பத்துக்குள்ள சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தான் இருக்கு. பண விஷயத்திலயும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு சவாலா தான் இருக்கும். உங்களோட செயல்பாட்டுக்கு உங்களுக்கு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கலாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களோட வேலைகள செவ்வன செஞ்சு முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு முதுகுல குத்தறதுக்கு இன்னைக்கு ஒரு சிலர் தயாரா இருக்காங்க. கவனமா வேலைகள்ல தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. தவறுகள் ஏற்பட்டால் அது வேலை இழப்புக்கு ஒரு படிகளா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நீங்க தேவையில்லாத சண்டை போடுற நாளா இருக்கு.
ஏற்ப ஆல்ரெடி 2, 3 நாளா கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கு. அது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகளா இருக்கும். கவனமா சூழ்நிலைய பார்த்து பொறுமையா கையாளுங்க. தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள அமைதியா வச்சுக்கிட்டா நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வீட்டு சீரமைப்புக்காக செலவு செய்றது அதிகமா இருக்கும். கவனமா இன்னைக்கு யோசிச்சு செய்யுங்க. இல்லன்னா, இன்னைக்கு இந்த வேலைய செய்யாம தள்ளி போட்டீங்கன்னா நல்லது. ரொம்பவே கட்டாயம்னா, ஒவ்வொரு செலவையும் கண்காணிச்சு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. தேவையில்லாத வீண் விரயங்கள் பண்ணாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், மனக்குழப்பம், தேவையில்லாத டென்ஷன் எல்லாமே முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்துக்காக முடிஞ்சா ஓய்வெடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தது, மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது கன்னி ராசிக்கு அவசியம். பதட்டங்களும், குழப்பங்களும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. நிதானமா கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் குழப்பத்திலயும் நேத்தெல்லாம் தூங்காமையும் தான் நாள கொண்டு வரீங்க. கொஞ்சம் நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு கொண்டு போக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தவங்க மேல எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கோவப்படாதீங்க. அது என்னதான் அவங்க இரிட்டேட் பண்ணாலும், அப்படியே சைலன்ட்டா ஒதுங்கி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாம இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்லது. ஆ பயணங்கள் செய்யும்போது, வெளிநாடு பயணமோ, இல்ல வெளியூர் பயணம் செய்யும்போது ரொம்பவே கவனம். காரணம் பண இழப்போ, இல்லன்னா உங்க கவனக்குறைவால அ அ ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட உணர்ச்சிகள அததான் சொன்ன மாதிரி கோவங்கள், எரிச்சல் அது குடும்பமா இருக்கட்டும், வேலை செய்ற இடமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது இல்லன்னா, அது அதாவது கட்டுப்படுத்தலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு கண்டிப்பா நம்பிக்கையும், பொறுமையும் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. உங்கள நீங்களே உற்சாகமா மோட்டிவேட் பண்ணிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட செயல்கள்ல அதாவது உங்களோட இலக்க நோக்கி ஓட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். நம்பிக்கை அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடைகள் இருக்கத்தான் செய்யும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள ஈஸியா செஞ்சு முடிக்கலாம் ரொம்பவே கஷ்டம். தேவையில்லாத பிரச்சனைகள், உங்களுக்கு சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கும். கோவப்படாதீங்க. வேலைகள்ல தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிரையாரிடைஸ் பண்ணி உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இல்ல. ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. யாரையும் நம்பாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஈகோவும், உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத மனக்குழப்பமும் தொணக்கிட்ட தேவையில்லாத உறவ பாதிக்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்கலாம். உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். உங்களுக்குள்ள 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகளும், தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஏற்படுற சூழ்நிலைகள் நெறைய இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. அவசரப்பட்டு எது பண்ணாலும் அது உங்களுக்கு பிரச்சனையா தான் போய் முடியும். ரொம்பவே கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட குடும்பத்துக்காக செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா கையில பணம் இல்ல. பணப்பற்றாக்குறை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில கடன் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா திருப்பி அடைக்க முடியாது. கவனமா செலவ தள்ளி போட்டீங்கன்னா, ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இருக்கு. தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கு. அ எ அதாவது எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமா சாப்பிடுறதுனால தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா சாப்பாட்டுல இருக்க வேண்டியது அவசியம். நாள ஒவ்வொரு விஷயத்தையும் துலாம் ராசிக்காரங்க யோசிச்சு அடுத்த அடி எடுத்து வைக்கிற மாதிரி யோசிச்சு எடுத்து வச்சீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் பகல் 2 மணிலேருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்ட உறவு மைதுனியா இருக்கு. நாள பொறுமையா கொண்டு போறது ரொம்பவே அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நேத்துலருந்தே நீங்க ஜாலியா தான் இருக்கீங்க. உற்சாகமான மனநிலையோட நாள் முழுக்க எல்லா விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல நல்ல லாபகரம் இருக்க வாய்ப்பா இருக்கு. வீட்டுக்கு தேவையான இல்லன்னா மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் செய்யக்கூடிய நாள். அது திருப்தியாவும், மனசுக்கு நிறைவாவும் தான் இருக்கும். குடும்பத்தில சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. எல்லாரோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும், மரியாதையும் இருக்கும். ஆ வியாபார விஷயத்தில எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு.
ஆ ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட்டு மனச சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும், அத சமாளிக்கக்கூடிய தைரியமும், உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதிக அளவுல பலன்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல வெற்றிகரமான பலன்கள் கண்டிப்பா உண்டு. உங்களோட அணுகுமுறையில எதார்த்தமும், கவனமும் நல்லாவே தெரியும். அ ச பணி சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். மனசுக்கு நிறைவா உங்களோட வேலைகள பிளான் பண்ணி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. அ நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இந்த நாள் அமையும். உங்களோட செயல்களுக்கும், உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற விதமா தான் நாள் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா உங்க வேலைய செய்யக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பாவும், பாசமாவும் உங்களோட உணர்வுகள மகிழ்ச்சியான வார்த்தைகள் மூலியமா பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளயும் வெளிப்படையா பகிர்ந்துகிட்டு பேசுறனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அந்யோன்யம் நல்லா இருக்கு. அ சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பேசி முடிவெடுக்கலாம். தொணக்கூட வெளியில போகறதுக்கும், சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பா இந்த நாள பயன்படுத்திக்கங்க. ரொமான்டிக்கான ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சேமிப்பு ஈஸியா தான் இருக்கு. எதிர்பாராத வகையில பணம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நீண்ட நாளா எதிர்பார்த்த பணம் இல்லன்னா, உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி பணவரவு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நாள ஜாலியா பண விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கும், சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி அ ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாவும், நாள மகிழ்ச்சியாவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எத பத்தியும் கவலைப்படாம நாள் போற போக்குல ஜாலியா மகிழ்ச்சியா அடிச்சுட்டு போறது நல்லதா இருக்கும். பலன் தர விதமா தான் எல்லாமே இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 4 மணிலேருந்து 5 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பா செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியாவே நாள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்னைக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நல்ல ஒரு பலன் தர விதமா, நல்ல ஒரு வரவும் நல்லா இருக்கு. சந்தோஷங்களுக்கும் குறை இல்ல. குடும்பத்தில மகிழ்ச்சி நிறையவே இருக்கும். ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. உங்களோட முயற்சிகள், செயல்கள்ல நல்ல ஒரு வெற்றியும், வளர்ச்சிக்கு சாதகமா தான் நாள் இருக்கு. இன்னைக்கு உங்களோட சாதனைகள் மூலியமா உங்களோட திறமையும், திறனையும் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் திறமை இன்னைக்கு நல்லாவே இருக்கும். அது மூலியமா சில பல சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆ எதிர்பார்த்த இடத்துல இருந்து தேவையான நேரத்துல கடன் உதவி கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. போட்டி பொறாமைகள் குறைஞ்சு நண்பர்களா உங்களோட பார்ட்னர்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துலயும் கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், பணவரவும் அதிகமா இருக்கறனால மகிழ்ச்சியாவே நாள் போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு திறமை, உங்களோட உறுதி எல்லாமே இன்னைக்கு உங்களோட வேலைகள செஞ்சு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகள நேர்மையா செய்வீங்க. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். வேலைகள்ல நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே இருக்கு. அ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியாவே இன்னைக்கு நாள் முழுக்க வேலை செய்வீங்க. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும், மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு ரொம்பவே ஊக்கமா இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு, புதிய வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அத பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு அணுகுமுறை நல்லாவே இருக்கும். நேர்மையும், நல்ல ஒரு புரிதலும் நல்லா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு சில விஷயங்கள பேசிக்குவீங்க. அதனால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறனால 2 பேரும் எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. சிறப்பான நாள், இனிமையான நாள், ரொமான்டிக்காகவும், மகிழ்ச்சியாகவும், உற்சாகமாவும் நாள் போகும். எத பத்தியும் யோசிக்காம கொண்டாடுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு எதிர்பாராத வகையில பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பழைய கடன் பாக்கிகள் வசூலாகலாம். உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன வகை கடனா இருந்தாலும், அத பெற்றாலும் பிரச்சனை கிடையாது. ஆ இது தேவைக்கானவ குடும்பத்துக்கான செலவுகள் தான். அதனால அத பத்தி கவலை இல்ல. சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க திடமாவும், ஆற்றலாவும் இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு திருப்தியும், மனசுல ஒரு தெளிவும் இருக்கு. உறுதியும் நல்லா இருக்கறனால, ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. தனுசு ராசிக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத, மனசுக்கு நிறைவான நாளா தான் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அத்தையா இருக்கு. சிறப்பா நாள உங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா, திட்டமிட்டு கொண்டு போறது ரொம்பவே பயன் தரும் விதமா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள், அதே நேரத்தில செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்திலயும் சரி, உங்ககிட்ட ஒரு மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாட்டு விஷயத்தில ரொம்பவே கவனம். இன்னைக்கு நாள சாதகமான நாளா இருக்காது. நீங்க சாந்தமாகவும், உங்கள நீங்களே மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சிறந்த முறையில நிர்வகிச்சோ, சிறந்த முறையில திட்டமிட்டோ செய்ய வேண்டியது அவசியம். சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி வளைந்து கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா சீரியஸ் ஆக்கி பிரச்சனை ஆக்காதீங்க. பசங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும், கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அத சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. தொழில்ல கூட்டாளிகள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. நண்பர்கள் கூட கொஞ்சம் பேசுறது மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நாள பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசா இருக்காது. தேவையில்லாத சிந்தனைகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். எதிர்மறை எண்ணங்கள போக்கிட்டு நேர்மையா, பாசிட்டிவா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள செய்யும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காரணம், உங்களோட பதட்டங்களும் குழப்பத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா அ அ கவனக்குறைவால பிரச்சனைகள் ஏற்பட்டா, அது வேலை இழப்புக்கு காரணமா ஆகுற மாதிரி இருக்கும். மனசுல இருக்கிற குழப்பங்கள ஓரம் கட்டி வச்சுட்டு, உங்களோட வேலைகள திறம்பட செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள பலன்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. செய்ற வேலைகள சரியா செஞ்சா போதும். நாள் போனா போதும்னு கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் கிடையவே கிடையாது. திருப்தியும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. புரிதலும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அத வளர்க்கறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. அவங்களுக்கு அ தேவையான விஷயங்கள செய்யுங்க. அதே நேரங்கள்ல பசங்களோட பிரச்சனைகள இன்னைக்கு எடுத்து கெளப்பாதீங்க. அது உங்க 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அ அது பிரச்சனையும், சூழ்நிலைகளும் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு திருப்தியா இல்ல. செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கு. எதிர்பாராத விதமா பசங்களால செலவு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே அதிருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கடன் வாங்கும் சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. அப்படி கடன் வாங்கலைன்னா, சேமிப்பு கரையிற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்க கிட்ட இருக்கிற பாதுகாப்பில்லாத உணர்வும், பதட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த அதிகமா பாதிக்கும். பாசிட்டிவான எண்ணங்களோட பிரார்த்தனைகளும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்க, கூலா வச்சுக்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரார்த்தனை செய்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தாத்தா, அப்பாவோட பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. ஏன்னா, நீங்க செய்ற செயல்கள் சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும், அதில தடை தாமதங்களோ, இழுபறிகளோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இருக்கும். அ அது மூலியமா வேலைகள்ல தவறுகள், காரியங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். விட்டு குடுத்து போறதும், குடும்பத்தில சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காம, கேஷுவலா எடுத்துக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உறவினர்கள் உதவியால கொஞ்சம் சுப காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொழில்ல கூட்டாளிகளோட ஆதரவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் உங்களுக்கு வளர்ச்சியில தடைகள் அதிகமா தான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமாவும், அறிவுபூர்வமாவும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. உங்க கிட்ட இருக்கிற பய உணர்வு பார்த்தீங்கன்னா சோர்வை ஏற்படுத்தும். உங்களையே மந்தமாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட மகிழ்ச்சி குறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்தையும் நாள பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாவும், உற்சாகமாவும் கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. கூட வேலை செய்றவங்கள நம்பாதீங்க. அவங்களால சில பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தட்டி குடுத்தும், அனுசரிச்சு போறதும் அவங்களுக்கு நல்லதா இருக்கும். வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்யுங்க. அதே நேரத்தில தவறுகள் செஞ்சா, அது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போய், உங்களுக்கு வேலையே பிரச்சனை ஆக்குற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகள் நீங்க புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம அமைதியா கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு நாள் மந்தமா தான் இருக்கு. உங்களோட கருத்துக்கள வெளிப்படையா தொணக்கிட்ட புரியிற மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா நல்லது. நீங்க ஏனோ தானோன்னு நீங்க பேசுனீங்கன்னா, அவங்களுக்கும் புரிதல் இல்லாம போயி, தேவையில்லாத சங்கடமான மனநிலைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம். உங்களோட பதட்டமும், மனசுல இருக்கிற குழப்பத்தையும் நிதானமா எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு மகிழ்ச்சியா இல்ல. ஆ எதிர்பாராத வகையில வரவு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதில திருப்தி இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்தில ரொம்பவே கவனம். தேவையில்லாத செலவுகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கங்க. நாள் விஷயத்தில யா எந்த ஒரு செலவும் அவசரப்பட்டு செஞ்சுட்டு, பின்னாடி அவசர தேவைக்கு பணம் இல்லாம வருத்தப்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில எதிர்பாராத செலவுகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல ஆற்றல் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. உங்களுக்கே ஒரு தூக்கம் இல்லாத மனநிலை, ஆரோக்கியத்தில பிரச்சனைகள அதிகமாக்குற மாதிரி இருக்கும். ஓய்வெடுக்கிறது, ரிலாக்ஸா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமியா இருக்கு. கும்பராசிக்காரங்க நிதானமா நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாள் எல்லாமே உங்களோட இதுதான். நீங்க என்ன செஞ்சாலும் அது சாதகமா தான் இருக்க போகுது. நாள பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்திலும் பொதுவாவே சிறப்பா தான் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கு. உங்கள சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே, காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியா ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது வேலை செய்ற இடமா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், உங்களுக்கு மகிழ்ச்சிக்கும், உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளா இருக்கு. நண்பர்களோட தெரிஞ்சவங்களோட விசேஷங்கள், விருந்துகள்ல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. வியாபார விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நல்ல ஒரு நிறைவான நாளா இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கும். உங்களோட திறமைகள வெளிப்படுத்துறதுக்கு உகந்த நாளா இருக்கும். தெய்வ வழிபாட்டுல மனசுக்கு ஈடுபாடு உண்டாகும். அது ரொம்பவே திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற நாள். சில சாதகமான பலன்கள் உங்கள தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிற மாரி தான் இன்னைக்கு மீன ராசிக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட ஆக்கத்திறனை மேம்படுத்தி மிகவும் சிறப்பான முறையில வேலைகள திட்டமிட்டு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கும், உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது பதவி உயர்வுக்கான அடித்தளமா இன்னைக்கு நாள் அமையிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பரஸ்பர அன்பு மற்றும் ஆழ்ந்த புரிதல் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் உறவுல நல்லிணக்கமும், மனசுக்கு இனிய சம்பவங்களும் நடக்கலாம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு உற்சாகத்தையும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு மனநிறைவையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அ பசங்களோட எதிர்காலம், குடும்பத்தோட எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு முக்கிய முடிவுகள பேசி எடுக்கலாம். புரிதல், அந்யோன்யம், சிறப்பான நல்ல ஒரு அ அ இனிமையான நாளா தான் இருக்கு. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கணிசமான பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பணம் விஷயத்துல அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், சேமிப்புக்கான முக்கிய விஷயங்கள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு மகாலட்சுமி சேமிக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவே பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், திருப்தியும் இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆற்றலும், சிறப்பான செயல்பாடும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும், உற்சாகமாவும் தான் இருக்கு. மீன ராசிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான, தெளிவான நாளா தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 1 மணிலேருந்து பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரனா இருக்கு. ஜாலியா எல்லா விஷயத்தையும் செஞ்சு நாள ஜாலியா கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட ஆதரவுக்கும் எங்களுக்கு ரொம்பவே நன்றியா இருக்கும். இப்போ இனிமே சில புதிய விஷயங்கள முயற்சி செய்ய போறோம். அதனால உங்களோட நீங்க சேனல்ல வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. நிறைய வியூஸ் வர வர புதுசான சில விஷயங்கள செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். சில மாற்றங்கள் செய்யறதுக்கும் ரெடியா இருக்கும். சில கோயில்கள் கோயில்கள் பத்தின வீடியோக்களும் போடுறதா இருக்கு. அது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கிற மாதிரி இருக்கும்.
கூடிய விரைவில் வார ராசி பலன், அதாவது அடுத்த பதிவு அதுவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து மாத ராசி பலன், தமிழ் மாத ராசி பலன், கோயில்களோட பலன்கள், ஷார்ட்ஸுக்காக ஒரு தனி சேனல் இருக்குது, அதுலேயும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கு. அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறது வேணும்னா நல்லது. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து செய்ய பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.